வணக்கம். இன்று உலக காதலர் தினம். பிப்ரவரி மாதம் வந்தாலே, அதுவும் 14ஆம் தேதி வந்தாலே, காதலிக்கும் இளைஞர்கள் காதலர் தினத்தன்று தான் தங்களது காதலை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதன் அடிப்படையில் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் போன்ற காதலர்கள், குறிப்பாக 90 கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய காதலர்கள் அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பாடல்களை படிப்பார்கள். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடல்கள் தொட்டு இந்த காதலை தங்களுக்குள் வளர்த்து கொண்டார்கள். இந்த காதலர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறார்கள், எதற்கு கொண்டாடப்படுகிறார்கள் என்பது பற்றி நாம் பார்ப்போம். கிளாடியஸ் மிமி ஆட்சி காலத்தில் ரோமாபுரி நாட்டில் இனி யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது எனவும், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த நாட்டு பாதிரியார் வாலண்டைன்ஸ் அரசனின் அறிவிப்பை மீறி ரகசியமாக அனைவரும் திருமணங்களை நடத்தி வைத்தார். முதல் காதல் மடல் இதனை அறிந்த மன்னன் வாலண்டனை கைது செய்ததோடு மரணதண்டையும் நிறைவேற்ற நாளும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இதற்கிடையில் சிறை காவலர்களின் பார்வை இழந்த மகள் அஸ்டோரியஸுக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் சிறை காவலருக்கு இது தெரிவர அஸ்டோரியஸை வீட்டு காவலில் வைத்தான். அப்போதுதான் வாலண்டைன் அஸ்டோரியஸுக்கு தனது முதல் காதல் வாழ்த்து அட்டை மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் வாலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்த நிலையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டார். அந்த நாள் கிபி 270 பிப்ரவரி 14ஆம் நாள். இந்த நாளை வாலண்டைன் தினம், காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று ஆய்வாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வந்தவுடனே காதலர் தினத்தன்று ஓடிப்போய் திருமணம் செய்து வருவார்கள். தங்களது காதலை வெளிப்படுத்துவதற்கு அன்றைய காலகட்டத்தில் அட்டையில், வாழ்த்து அட்டையில் தங்களது காதலை தெரிவிப்பார்கள். தற்பொழுது டிஜிட்டல் காலம் வந்த பிறகு மொபைல் ஃபோன்லையும், இமெயிலையும், வாட்ஸ்அப்லையும் தங்களது காதல்களை தெரிவித்ததோடு மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 90 கிட்ஸ் போன்ற காதலர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜீவன் அலைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், எங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன் அப்படி என்று அந்த காதலர்களுக்காக அந்த காதலர்களுக்காக அந்த முரளி உள்ளம் உருகி உருகி அந்த இதயம் போன்ற திரைப்படங்களில், பகல் நிலவு போன்ற திரைப்படங்களில் அந்த 1990 காலகட்டத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற திரைப்பட பாடல்களை தங்களுடைய காதலை வளர்த்து கொள்வதற்கும், தங்களுடைய காதலர்கள் தங்களுடைய இனிமையான காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான இந்த பாடல்கள் மூலம் தங்களை ஒரு நல்ல காதலர்களாக இந்த பாடல்களை படித்து மகிழ்வார்கள் 90 கிட்ஸ் என்ற போன்றவர்கள். முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய். ஓ, அதுக்கு பொண்ணு என்ன படிக்குதுன்னா, என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய், நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்று ஒன்றும் கிடையாது, அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது,
இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள், மணமாலை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அலைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இது போன்ற காதலர்கள் தினத்தன்று காதலர்கள் தங்களுக்குள் காதலை வெளிப்படுத்தி தங்களுடைய காதலை அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாள்தான் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த காதலர் தினத்திற்கு உலக காதலர்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது காதலர் தின செய்தியை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.